பக்கத்துலையும் புத்தகம் தானே என்றால் அவர் முடிவு செய்தது ஒவ்வொரு நாளும் 300 பக்கங்களை கொண்ட புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 300 பக்கம் கொண்ட புத்தகம். அது வாசிப்பது மட்டுமல்ல, அந்த புத்தகத்தை பற்றி அன்றே எழுதிவிட வேண்டும். அன்றே அந்த புத்தகத்தை படித்து அது பற்றிய விமர்சனத்தை எழுதிவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். 4 மணி நேரம் ஆகிறது. அவர் 1 மணி நேரத்தில் 70 பக்கம் வாசிக்கக்கூடிய வேகமுடையவர். நம்ம 1 மணி நேரத்தில் 5 பக்கத்துக்கு மேலே நம்ம தாண்ட மாட்டோம். 6வது பக்கத்தில் தூக்கம் வந்துடும், அது வேற. அவர் 70 பக்கம் வாசிக்கக்கூடிய திறன் உடையவர். 4 மணி நேரம் புத்தகத்தை வாசிக்கிறார். 2 மணி நேரம் அதற்கான மதிப்புரையை எழுதுகிறார். இதை எல்லாவற்றையும் அவர் எழுதுகிற மதிப்புரைகளை அன்றாடம் அவருடைய வலைப்பூவில் பதிவு செய்கிறார். பிளாக் இணையத்தில் இருக்கக்கூடிய வலைப்பூவில் பதிவு செய்கிறார். ஓராண்டு முடிந்த பிறகு அந்த 365 புத்தகங்களின் மதிப்புரைகளை இணைத்து சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். அந்த புத்தகம் த டால்ஸ்டாய் அண்ட் த பர்பிள் சேர் என்கிற ஒரு புத்தகம். நீங்க எப்பவும் இணையத்தில் பார்க்கலாம். இதுவல்லவோ சிறந்த நினைவு கூறல். யோசித்து பாருங்கள். ஒரு சகோதரியை எப்படி நினைக்க வேண்டுமோ, அவருக்கு எது பிடிக்குமோ அதையல்லவா அவர் செய்திருக்கிறார். இதற்காக அவர் பட்ட கஷ்டம். 1 வருடம் படிக்கணும், அதற்கு குடும்பத்தினர் உதவி செய்யணும். அப்போ வாசிப்பை எப்படி அவர் செய்திருந்தால் இப்படி ஒரு மிகச்சிறந்த செயலை அவரால் செய்திருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். நான் இந்த தகவலை இங்கே என்னுடன் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய சிறார் எழுத்தாளர்களிடம் பேசிக்கொண்டு இருக்கும் போது சொன்னேன். உடனே இங்கே 2 பேர், சரிதா ஜோ என்கிற எழுத்தாளரும் பூங்கொடி என்கிற எழுத்தாளரும் ஒரு சவாலை ஏற்றுக்கொண்டு 100 நாட்கள் 100 புத்தகம், 100 நாட்களும் 100 புத்தகங்களை வாசித்து அதை முகநூலில் பதிவு செய்தார்கள். அப்படி என்றால் படிக்க முடியும். நாம் படிக்க வேண்டும் என்கிற, வாசிக்க வேண்டும் என்கிற புத்தகம் நம்முடைய அத்தியாவசியமான தேவை. அது ஒரு பண்பாட்டு செயல் என்கிற ஒரு நம்பிக்கை வரும்பொழுது நாம் நிச்சயமாக படிக்க முடியும் என்பதைத்தான். இதெல்லாம் எப்போவோ நடந்ததில்லை, இப்போது சமீபத்தில் நடந்த காரியங்கள். நான் இந்த கதையை அல்லது இந்த உண்மையை படித்துவிட்டு என்னுடைய நண்பரான இரா நாரும்புநாதன், அவர்தான் எனக்கு முதலாக கல்லூரி காலத்தில் கையெழுத்து பத்திரிகை நடத்தி என்னை கவிதை எழுதுவதற்காக உற்சாகப்படுத்தியவர். என்னுடைய கவிதையை அதில் பிரசுரித்தவர். அப்படி அவர் பிரசுரிக்கவில்லை என்றால் ஒருவேளை நான் இப்படி இருந்திருக்க மாட்டேனோ என்னவோ. அப்படிப்பட்ட நண்பர் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிடுகிறார். அந்த சிறுகதை தொகுப்பு, அதில் ஒரு கதை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நினாவும் ஆனியும் என்ன செய்தார்களோ இங்கே சம்பந்தமே இல்லாம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாரும்புநாதன் ஒரு கதை எழுதுகிறார். அந்த கதை என்ன கதை என்றால், ஆபிரகாம் பண்டிதர் எழுதியிருக்கக்கூடிய கர்ணாமிர்த சாகரம் என்கிற அந்த புத்தகத்தை தேடி அவருடைய நண்பரின் வீட்டிற்கு அவர் செல்கிறார். தெய்வநாயகம் என்கிற நண்பர் அவருடைய புத்தகத்தை தேடி சிவராமனுடைய வீட்டிற்கு செல்கிறார். நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது சிவராமன் வீட்டிற்கு சென்று. இந்த புத்தகம் அவரிடம்தான் இருக்கிறது என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை. அவர் வாசலுக்கு சென்றபோது அவருடைய சிவராமனின் தங்கை கதவை திறக்கிறார். என்ன அண்ணன், இப்பதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சதா? இவ்வளவு நாளா நீங்க எட்டி கூட பார்க்கலையே என்று சொல்கிறார். இந்த தெய்வநாயகம் மிகவும் தயக்கத்துடன், இல்லம்மா நான் இந்த பக்கமா வந்தேன் அப்படின்னு அசடு ஒழிகிறாரு. உள்ளே சென்றால் சிவராமன் புகைப்படத்தில் மாலையுடன் தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
திடீரென்று ஏற்பட்ட நோயினால் சிவராமன் ஏற்கனவே இறந்து விட்டார். அது தெய்வநாயகத்துக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு சிவராமனை பற்றி தெய்வநாயகம் நினைக்கிறார். ஒவ்வொரு முறையும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு 3 நாட்கள் விடுப்பு எடுத்துவிட்டு சென்று ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் ஒரு பெரிய 20,000 புத்தகங்களை இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை அவர் வைத்திருக்கிறார். அவரிடம் இல்லாத புத்தகங்களே கிடையாது என்றெல்லாம் நினைவு கூறுகிறார் தெய்வநாயகம். அந்த மாலதியிடம் பேசும்போது திருமணமாகவில்லை, சகோதரிக்கு திருமணமாக வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் சிவராமன். அந்த நேரத்தில் தான் திடீரென ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து விடுகிறார். அப்போது தெய்வநாயகம் கேட்கிறார், அம்மா எப்படிமா இருக்காங்க அப்படின்னு கேட்கிறார். அம்மா நல்லா இருக்கிறாங்க, சிவராமனினுடைய அறையிலேயே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாப்ல. அம்மாவுக்கு சிவராமன் புத்தகம் வாங்குவது சுத்தமாய் பிடிக்காது. ஏண்டா இந்த புத்தகத்தில் போய் துட்டை போட்டு கரியாக்கிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும், இதுக்கு 2 பவுன் நகை வாங்கினாலாவது சகோதரியை தங்கச்சியை கரையேற்றலாமே என்று அன்றாடம் அவரை திட்டிக்கொண்டே இருப்பார் சிவராமன் உயிருடன் இருந்த போது. சிவராமனின் அறைக்குள் தான் அவர் கட்டிலை போட்டு படுத்திருக்கிறார் என்று அந்த தங்கச்சி சொல்றாங்க. சொன்னதும் இவர் உள்ளே போய் அம்மாவை பார்க்கிறார். அம்மா அப்போதுதான் உறங்கி எழுகிறார். எழுந்தவுடன் அம்மாவிடம் இவர் கேட்கிறார், அம்மா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏதோ இருக்கம்பா அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி வந்த தங்கச்சி என்ன சொல்றா, அம்மா இப்போதெல்லாம் தினமும் 2 நாவல்களை படித்து விடுகிறார் என்று சொல்கிறார். இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 நாவலா என்று கேட்கிறாள். ஆமாப்பா, எனக்கு இந்த அறையில் இந்த புத்தகத்தில் சிவராமனினுடைய வாசனை இருக்கிறது, அவருடைய மனம் இருக்கிறது. நான் இந்த புத்தகங்களை தொடும்போதெல்லாம் நான் அவனை தொடுவதாகவே உணர்கிறேன் என்று சொல்கிறார்.